ரொம்ப லோவா ஃபீல் பண்றோம், மைண்ட்ல எதுவுமே பெருசா யோசிக்கவே முடியல, அந்த மாதிரி சூழல்ல இருக்கும்போது பிரெயினை எப்படி ஷார்பன் பண்ணலாம், உடம்பு எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு கோல்ட் ஷவர், அதாவது சில்லுன்னு இருக்கிற தண்ணியில குளிக்கிறது. அப்படி குளிக்கும் போது நம்ம உடம்புல பல விஷயம் ஸ்டிமுலேட் ஆகிறத நம்மளாலேயே உணர முடியும், பிளட் ஃப்ளோவும் நமக்கு அதிகரிக்கும். ரெண்டாவது, இது கொஞ்சம் சில்லியா கூட இருக்கலாம், நம்ம எப்பவுமே முன்னோக்கி நடப்போம் இல்லையா, அப்படி இல்லாம பின்னோக்கி நடந்து பாருங்களேன், அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும், மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவது, கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செருப்பு, ஷூ, சாக்ஸ் எதுவுமே போடாம வெறும் கால்ல புல் தரையிலையோ அல்லது சாதாரணமான தரையிலையோ நம்ம நடக்கும்போது நம்மளுடைய மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது ரெடியூஸ் ஆகும். அடுத்ததா சவுண்ட் தெரப்பி. இதை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல இதமான ஒரு இசைய அமைதியான மனசுல நம்ம கேட்கும் போது நம்மளுடைய மூட் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மைண்டும் ஷார்பன் ஆகும். இது தவிர நல்லா தூங்குறது, பசில் கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாடுறது, அதன் மூலமாகவும் நம்மளுடைய பிரெயினை நம்ம ஷார்பன் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன விஷயத்துல எதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா, அறிவோம் ஆரோக்கியம்.